ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு உப்பு கொழுக்கட்டை உளுந்த பூரணமாக வச்சு செய்கிற ஒரு கொழுக்கட்டை இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இலக்கி விட்டுக்கலாம். மாவு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். இப்போது மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போது பூரணத்துக்காக ஒரு பவுலில் உளுத்தம்பருப்பை நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ இதோட கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, உணர்ந்த மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதை ஒரு இட்லி தட்டில் வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இதுதான் நம்ம உள்ள வைக்கிற பூரணம். அஞ்சு நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் லோலையும் ஃப்ளேமை வச்சு இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நம்ம வேக வச்ச அந்த உளுந்த மாவை நல்லா கையாலேயே இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இன்னும் டேஸ்டாக இருக்கிறதுக்காக நம்ம தேங்காவை நல்லா துருவி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து கொஞ்சம் நல்லா
இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு. மாவை எப்போவுமே மூடி வைக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். கொஞ்சம் மாவை எடுத்து கையால் ரவுண்ட் பண்ணிக்கலாம். வெளிப்புறம் கொஞ்சம் சாஃப்டாகவும் மெல்லிசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பூரணத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை பண்ணால் ரொம்ப விசேஷம். சில டைம் ஈவினிங் டிஃபனாக கூட இதை நம்ம செய்யலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப்புக்கு பண்ணி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை இட்லி தட்டில் வச்சிடலாம். இதை 10 நிமிஷம் போல் வேக விடலாம். 5 நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் லோலையும் வச்சு வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நமக்கு உப்பு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.